எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது அவருக்கு மனைவி ஆகக்கூடிய வாய்ப்பு? இல்லை, அது பெரிய ஒரு கடவுள் போட்ட முடிச்சுன்னு தான் சார் சொல்லணும். அவர் எங்கேயோ வண்ணாரப்பேட்டையில் இருந்தவர், நான் எங்கேயோ கோடம்பாக்கத்தில் இருந்தேன். இசை எங்களை சேர்த்தது சார். ஃபஸ்ட்டு இசை எங்களை சேர்த்தது. லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஒரு ட்ரூப்பில் இருந்து ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் வந்து பாலுண்ணான்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு. நான் வந்து அப்போது நிறைய ட்ரூப்ஸ்லாம் பாடிட்டுருக்கேன் சார். நான் பர்மனெண்ட்டாக ஒரு குரூப்புன்னு இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு டேட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் பாடுவேன். அப்போது அவங்க ட்ரூப்பில் சீலிமா பாலாஜின்னு சொல்லிட்டு அவங்க சீலிமா வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ எக்ஸாம்ன்றதுனால வேறு பாடகி வேணும் அந்த நேரத்துக்கு அப்படின்போது என்னை கூப்பிட்டாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சியில் பாடிட்டுருக்கேன். அப்போ நைட் ப்ரோக்ராமுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இப்போ தான் சார் டைம்லாம் வந்து 6 to 10, 7 to 10ன்ற மாதிரி கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போல்லாம் 10 மணிக்கு மேலே நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்ற. அப்போல்லாம் அப்படி இல்லை சார். 6 மணிக்கு கல்யாண நிகழ்ச்சி ஆரம்பித்து 9, 9:30க்கு முடிச்சிருவோம். அதுக்கு மேலே பப்ளிக் ஷோ பார்த்திங்கன்னா 10, 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் போகும் அப்போல்லாம். ஸோ அப்போது அந்த மாதிரி வந்து என்னை கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ லக்ஷ்மண் யாருன்னு தெரியாது. அப்போ லக்ஷ்மண் ஸ்ருதின்ற பேர் இல்லை, வெறும் ஸ்ருதின் இன்னிசை மழை. ஏன்னா இவங்க மாநில கல்லூரி மாணவர்கள் வழங்கும் ஸ்ருதின்னு. அப்போ வந்து எல்லாரும் அந்த காலேஜில் படித்தவங்க அந்த ஆரம்பித்த அப்போ அப்படியா தான் சார் லக்ஷ்மண் ஸ்ருதிக்குள்ளே நான் போகிறேன். அப்போது 2, 3 நிகழ்ச்சி லக்ஷ்மண்னா யாருன்னு எனக்கு தெரியாது. லக்ஷ்மணும் அந்த நிகழ்ச்சிக்கு பெருசாக வரல, 2 நிகழ்ச்சி வரல. அதுக்கப்புறமா லக்ஷ்மண் வரார் அந்த ட்ரூப்புக்கு. வேறு காரணங்களுக்காக வர முடியாமல் அதுக்கப்புறம் வராரு. அப்போ தான் பார்க்குறேன் நான், இவர் தான் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் பெரிய அறிமுகம்லாம் இல்லை. அவர் ஒரு குழு நடத்துகிறவர், நான் ஒரு பாடகி அப்படின்ற ஒரு இது தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல சார், ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர் மேலே. அவர் வந்து அவரோட டிசிப்ளின், அவர்கிட்ட எந்த கெட்டப்பழக்கமும் கிடையாது சார். ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், வெத்தலை பாக்கு போட மாட்டார். அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. சூப்பர். அது ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பாதிப்பு தந்ததுனால இது பார்க்கும்போது இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு கூட முதல் ஈர்ப்பு. ஆமாம், அது ஒரு பெரிய டிக் போடுறதுக்கு நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அது. ஆனால் ஆப்போசிட் சைடில் நம்மளை பிடிக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. நமக்கு பிடிக்கும், பட் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணுன்ற கட்டாயம் இல்லை. எனக்கு அப்படியா பிடிச்சது அவரை. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் இருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு காதல் தோல்வியில் பிரேக் ஆகிட்டு இருந்தார். அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு, என்னை தூது விடுறதுக்கு என்கிட்ட பேசுகிறாரு. இப்படி தான் எங்களோட ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆனது ஆக்சுவலாக.